10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.18 8வது கணக்கு பார்க்குறோம். எக்ஸ் கமா ஒய்யை தீர்க்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 பெருக்கல் மைனஸ் 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5 8 என்ற சமன்பாட்டிலிருந்து எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை கணக்கிடுறோம். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணி சமன்பாட்டை எழுதிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் முதல் சமன்பாடு ப்ளஸ் 2 பெருக்கல் மைனஸ் 2x மைனஸ் ஒய் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. வலது பக்கம் 5 8. இடது பக்கம் இருக்கக்கூடிய அணி சமன்பாடுகளில் இரண்டாவது அணியை வெளியில் இருக்கக்கூடிய 2ஆல் முதல்ல பெருக்கிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2x பெருக்கல் 2 அப்படிங்கிறப்ப மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4x அடுத்து 2ஆல் பெருக்கிறப்ப மைனஸ் 2y ஈக்குவல் டு எதற்கு சமம் 5 8ற்கு சமம். அணியின் வரிசைகள் அனைத்துமே 2 நிறைகளும் ஒரே ஒரு நிரலும் இருக்குது 2/1. அப்போ இடது பக்கம் இருக்கக்கூடிய அணியை கூட்டிக்கலாம் 2 அணிகளையும். முதல் மதிப்பு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் இரண்டாவது அணியில் முதல் மதிப்பு மைனஸ் 4xன்னு இருக்குது. ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2y 5 8. மைனஸால் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பை பெருக்கிக்கலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4x ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2y. இடது பக்கம் இருக்கக்கூடிய அணியின் வரிசை 2/1, வலது பக்கம் இருக்கக்கூடிய அணியின் வரிசையும் 2/1. வரிசைகள் சமம் என்பதால் ஒத்த உறுப்புகளை சமப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கொயர் மைனஸ் 4x என்பது 5க்கு சமம். ப்ளஸ் 5 வலது பக்கம் இருந்து இடது பக்கம் கொண்டு வரப்போ மைனஸ் 5ன்னு ஆகும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இதை சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கலாம். இதே போல் இரண்டாவது மதிப்பை சமப்படுத்திக்கிட்டோம்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y எதற்கு சமம் 8க்கு சமம். ப்ளஸ் 8 இடது பக்கம் வரப்போ மைனஸ் 8 ஈக்குவல் டு 0ன்னு வரும். 2 சமன்பாட்டையும் தீர்த்துட்டோம்னா எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்பு நமக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். சமன்பாடு ஒன்றிலிருந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 என்ற இருபடி சமன்பாட்டை காரணிப்படுத்தலாம். எக்ஸ் ஸ்கொயரின் கீழ் 1 மாறிலி உறுப்பு மைனஸ் 5 ரெண்டையும் பெருக்கிக்கிட்டோம்னா 1 பெருக்கல் மைனஸ் 5 மைனஸ் 5. 2 எண்களை பெருக்கிறப்ப மைனஸ் 5 கூட்டுறப்ப எக்ஸின் கீழ் மைனஸ் 4ன்னு வரணும். 1 பெருக்கல் 5ன்னு எடுக்கலாம். மைனஸ் 4ங்கிறதுனால எக்ஸுக்கு 5க்கு பெரிய மைனஸ் குறியும் 1க்கு ப்ளஸ் குறியும் கொடுத்துடலாம். எப்படி காரணிப்படுத்தியிருக்கிறோம்? எக்ஸ் ப்ளஸ் 1 ஒரு மதிப்பு, எக்ஸ் மைனஸ் 5 ஒரு மதிப்பு. தனித்தனியாக 0க்கு சமப்படுத்திக்கிட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இன்னொரு எக்ஸோட மதிப்பு என்ன? மைனஸ் 5 வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் 5. சமன்பாடு 2க்கு வரும். சமன்பாடு 2லிருந்து இருபடி சமன்பாடு என்ன? ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. காரணிப்படுத்துகிறோம். ஒய் ஸ்கொயரின் கீழ் 1 மாறிலி உறுப்பு மைனஸ் 8 1 பெருக்கல் மைனஸ் 8 மைனஸ் 8. பெருக்கிறப்ப மைனஸ் 8ன்னு கூட்டுறப்ப ஒய்யின் கீழ் மைனஸ் 2ன்னு வரணும். எந்த 2 எண்கள் எடுக்கலாம்? 4 2 8 எடுக்கலாம். கூட்டுறப்ப மைனஸ் 2 வரணுங்கிறனால 4க்கு மைனஸ் குறியும் 2க்கு ப்ளஸ் குறியும் கொடுத்துக்கலாம். ஒய் ஸ்கொயரின் கீழ் 1 இருக்கிறதுனால அப்படியே இந்த மதிப்புகளை பிரித்து எழுதிக்கலாம். எப்படி காரணிப்படுத்தி இருக்கிறோம்? ஒய் மைனஸ் 4 பெருக்கல் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. தனித்தனியாக மதிப்புகளை 0க்கு சமப்படுத்திக்கிறோம். ஒய் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0, ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. மைனஸ் 4 ஆனது வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் 4, ப்ளஸ் 2 ஆனது வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் 2ன்னு ஆகும். therefore எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்பு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1,5 மற்றும் ஒய்யோட மதிப்பு மைனஸ் 2,4 ஆகும். தேங்க்யூ.